வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஆள் பார்த்து உதவுங்கள். நம்மகிட்ட உதவி வந்து கேட்டோன்னே உதவி செஞ்சிடும். அவங்க நம்ம இல்லை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் ரொம்ப வருத்தம் அடையுது. ஸோ அதுக்கு உதாரணமான ஒரு கதை. ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு தெருநாய் இருந்திருக்கு. அந்த தெருநாயை ஓநாய் விரட்டி இருக்கு. அப்போ அந்த தெருநாய் அந்த ஊரில் ஓரமாக தியானம் பண்ணியிருந்த முனிவர்கிட்ட போய் உதவி கேட்குது. அவர் உடனே அந்த ஓநாயை மாற்றிடுறாரு, கமண்டலத்தில் ஒரு தண்ணியை தெளித்து. கொஞ்ச நாள் கழித்து சிறுத்தை அந்த நாயை துரத்துது. மறுபடியும் போய் அந்த முனிவர்கிட்ட உதவி கேட்டோன்னே அந்த நாயை சிறுத்தையை மாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த யானை வந்து அந்த சிறுத்தையை விரட்டுது. மறுபடியும் போய் முனிவர்கிட்ட உதவி கேட்டோன்னே அந்த யானையை மாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புலி அதை துரத்துது. மறுபடியும் போய் ஹெல்ப் பண்ணோடனே முனிவர் வந்து அதை புலியாக மாற்றிடுறாரு. இதே மாதிரி சிங்கம் விரட்டியிருக்கு. சிங்கம் விரட்டினோடனே முனிவர்கிட்ட போய் கேட்டோன்னே சிங்கமாக மாற்றிடுறாரு. அப்போ அந்த சிங்கம் யோசிக்குது, சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா, இனிமேல் நம்ம மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவரை தாக்கிட்டால் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த முனிவர் இல்லையா, எல்லாமே உணர்ந்தவர் இல்லையா, அவர் புரிஞ்சுட்டு உனக்கு போய் உதவி செஞ்சேனேன்னு சொல்லிட்டு கமண்டலத்தில் தண்ணி தெளிச்சு போ நாயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாயாக மாற்றிடுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் அவங்களே நம்ம வந்து பதம் பார்க்குற அளவுக்கு சில குள்ளநரித்தர வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால் யாருக்கு எந்த இடத்துல எப்படி உதவி செய்யணுமோ அந்த விதத்தில் உதவி செய்யணும். உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, உதவி செய்யணும். தகுந்த சூழ்நிலை புரிஞ்சு உதவி செய்யணும். ஓகே, தேங்க்யூ.